நம்மள பல பேர் வாழ்க்கையில ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம். இப்போ இருக்கிற வாழ்க்கைய கம்ப்ளீட்டா விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வாழ்க்கையோட எந்த ஒரு தடமுமே அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய பேர் ட்ரஹாட்சு அப்படிங்கிறதுங்க. ஜப்பான்காரங்க இத ஒரிஜினலாவே பண்ணிக்கிருக்காய்ங்க. ட்ரஹாட்சுனா ஜப்பானிய மொழியில எவாப்பரேட்டிங் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு என்ன ட்ரபிளா வேணாலும் இருக்கலாம். ஃபினான்ஷியல் இஷ்யூஸா இருக்கலாம், மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ், சொசைட்டல் பிரஷர் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவங்க இந்த மாதிரி நான் ஒரு புது வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு போய் சொன்னாங்க அப்படின்னா, நைட் மூவர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள வச்சு அவங்கள சேஃபா ஒரு இடத்துக்கு மாத்திருவாங்க. அதுக்கான ஐடி ப்ரூஃப்ஸ், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிருவாங்க. இதுக்கான செலவு இந்திய மதிப்பின்படி ஒரு 30,000லேருந்து ஒரு 1,4 லட்சம் வரைக்கும் ஆகும். அப்படி மாத்துனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய ரொம்ப சேஃபா, நிம்மதியா ஸ்டார்ட் பண்ணலாம். நெறைய பேர் இருக்கிற ஜாப் பிடிக்காம நான் ஒரு நிம்மதியான சின்ன வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிலாம் அந்த சாய்ஸ் எடுத்துட்டு போனவங்க இருக்காங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல பார்க்கிறப்ப அவங்களுடைய ஃபேமிலி காலையில போனவன் என்ன ஆனான்னே தெரியல. திடீர்னு காணாம போயிட்டான். என்ன பண்ணியும் கிடைக்கவே இல்ல. எப்படியுமே ஒரு க்ளோஷர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்படுறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. என்ன இருந்தாலும் இந்த சிஸ்டம் ரொம்பவே எஃபெக்டிவா ஜப்பான்ல ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000த்துக்கும் மேல ஆளுங்க இதன் மூலமா சூஸ் பண்ணி எவாப்பரேட் ஆயிட்டு இருக்காங்க.